ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச உழைப்பாளி படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். தமிழரசன் இஸ் a சிம்பிள் கூலி அப்படின்னா தமிழரசன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி who works very hard for his living. இந்த வாக்கியத்துல who அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா who அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள தான் குறிக்கும். தமிழரசனை பத்தி பேசுறோம், அப்போ ஹூ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது? தமிழரசனை குறிக்குது. தமிழரசன் இஸ் a சிம்பிள் கூலி. தமிழரசன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. ஹூ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட், அவர் மிகவும் கடினமாக உழைக்கிறார். ஃபார் ஹிஸ் லிவிங், அவருடைய பிழைப்பிற்காக. இந்த லிவிங் அப்படின்ற வார்த்தைக்கு பிழைப்பு, வாழ்வாதாரம் இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி, அப்புறம் he does not know அப்படின்னா அவருக்கு தெரியாது. that அப்படின்ற வார்த்தை இந்த வாக்கியத்துல என்று அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. he is the heir, H-E-I-R. heir அப்படின்னா H அப்படின்றது சைலண்ட், heir அப்படின்னு தான் உச்சரிக்கணும். வாரிசு அப்படின்னு அர்த்தம். he is the heir, அவர்தான் வாரிசு. to a very rich family, ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திற்கு. அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தின் வாரிசு என்று அவருக்கு தெரியாது. he does not know that he is the heir to a very rich family. சரி, ஓகே. அடுத்தது his greedy uncles. greedy அப்படின்னா பேராசை கொண்ட, பேராசை பிடித்த அப்படின்னு அர்த்தம். H-I-S. his அப்படின்னா அவருடைய அப்படின்னு அர்த்தம். எவருடைய, யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? தமிழரசனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? his greedy uncles அப்படின்னா அவருடைய பேராசை கொண்ட மாமன்கள் killed his father, அவருடைய தந்தையை கொன்றார்கள். and மற்றும் try to kill him, அவரை, him அப்படின்னா அவரை அப்படின்னு அர்த்தம். அவரை கொல்ல, to kill அப்படின்னா கொல்ல. tried முயற்சித்தார்கள். when he was a child, அவர் குழந்தையாக இருந்த பொழுது. he was a child அப்படின்னா அவர் குழந்தையாக இருந்தார். இந்த when அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. when he was a child அப்படின்னா அவர் குழந்தையாக இருந்த பொழுது. பேராசை பிடித்த மாமன்கள் அவருடைய தந்தையை கொன்று அவர் குழந்தையாக இருந்த பொழுது அவரையும் கொல்ல முயன்றனர். சரி, they try to find him now. சரி, இப்ப கவனிங்க, இந்த find அப்படின்ற வார்த்தைக்கு கண்டுபிடிப்பது, தேடுவது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. they try to find him now அப்படின்னா அவர்கள் அவரை தேட முயற்சி செய்கிறார்கள், இல்லைன்னா கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். எதுக்கு? only to steal his huge property. steal அப்படின்னா திருடுவது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, only to steal his huge property அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய சொத்துக்களை திருடுவதற்காக மட்டுமே they try to find him now. அவர்கள் அவரை இப்பொழுது தேட முயற்சிக்கிறார்கள், கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். சரி, தமிழரசன் finds out. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இந்த ஃபைண்ட் அவுட் அப்படின்ற வார்த்தைக்கு கண்டறிவது, தெரிந்து கொள்வது, கண்டுபிடிப்பது அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. தமிழரசன் finds out the truth அப்படின்னா தமிழரசன் உண்மையை கண்டறிகிறார், கண்டுபிடிக்கிறார், தெரிந்து கொள்கிறார் இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? and மற்றும் decides முடிவெடுக்கிறார். to fight against them. against them அப்படின்னா அவர்களுக்கு எதிராக. to fight போராட. இந்த ஃபைட் அப்படின்ற வார்த்தைக்கு சண்டை பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது, போராடுவது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் the villains kidnap. வில்லன்கள் கடத்துகிறார்கள். யார? his niece, அவருடைய அக்கா மகளை. இந்த niece அப்படின்னா இப்ப கவனிங்க, NIECE. niece அப்படின்னா அண்ணன் மகள், தம்பி மகள், அக்கா மகள், தங்கை மகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு, அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு. NIECE, niece அப்படின்னு தான் உச்சரிக்கணும். சரிங்களா? niece. சரி, the villains kidnap his niece. வில்லன்கள் அவருடைய அக்கா மகளை கடத்துகிறார்கள். and hang her, அவளை தொங்க விடுகிறார்கள். from a moving helicopter, ஒரு பறக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து. HANG, hang அப்படின்ற வார்த்தைக்கு தொங்குதல், தொங்க விடுதல், மாட்டி வைத்தல், தூக்கிலிடுதல் இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. தமிழரசன் bravely rescues. தமிழரசன் துணிச்சலாக காப்பாற்றுகிறார். ரெஸ்கியூ அப்படின்னா காப்பாற்றுவது. த கேர்ள், அந்த பெண்ணை. அண்ட் மற்றும் டிஃபீட்ஸ் தோற்கடிக்கிறார். த மெயின் வில்லன் துரியோதனன், துரியோதனன் என்ற மெயின் வில்லனை. டிஃபீட் அப்படின்னா தோற்கடிக்கிறது. அதாவது துரியோதனன் அப்படின்னு பேரை சொன்ன உடனே
அது ரியல் துரியோதனனே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஜெமினி. அதனால இது என்னது அப்படின்லாம் கேட்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே. He defuses a bomb. He defuses a bomb அப்படின்னா அவர் ஒரு பாம்பை செயலிழக்க வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேக்டரி அப்படின்னா தொழிற்சாலையில், and saves மற்றும் காப்பாற்றுகிறார் all the workers எல்லா தொழிலாளர்களையும். சரி, the bad uncles are finally arrested for all their crimes. The bad uncles, அந்த கெட்ட uncles are finally arrested, இறுதியாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. ஃபார் ஆல் தேர் கிரைம்ஸ், அவர்களுடைய எல்லா குற்றங்களுக்காக. சரி, அப்புறம் தமிழரசன் கிவ்ஸ் ஹிஸ் ரிச்சஸ். ரிச்சஸ் அப்படின்னா சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். தமிழரசன் கிவ்ஸ் ஹிஸ் ரிச்சஸ், தமிழரசன் அவருடைய சொத்துக்களை கொடுக்கிறார். டு ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, அவருடைய சிஸ்டரோட ஃபேமிலிக்கு. அண்ட் டிசைட்ஸ், மற்றும் முடிவெடுக்கிறார். ஒர்க்கிங் இஸ் பெட்டர், வேலை பார்க்கறது பெட்டர் தென் பீயிங் அ பாஸ், ஒரு முதலாளியாக இருக்கிறத விட. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.